ராகு, குரு, சனி இவங்க நல்ல யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் சொல்லக்கூடியவர் 12ஆம் வீட்டுக்கு போகிறார். எப்பவுமே ராசி அதிபதி 12ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் பயணங்கள், தேவையில்லாத விரைய செலவுகள், கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இதுவும் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. பொதுவா நம்ம நிறைய பாக்குறது என்னன்னா ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நிறைய பேர்த்தனுடைய வாழ்க்கை 70% மக்கள் ரிஷபராசியில ஓரளவுக்கு நல்ல நிலையில தான் இருக்காங்க. மீதி ஒரு 30% மக்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்களுடைய நிலைகள் சரியில்லாம இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒருவேளை அவங்க ஜனன ஜாதகத்துல யோகம் இல்லாத ஜாதகமாக இருக்கலாம், அல்லது தசாபுத்திகள் சரியில்லாம இருக்கலாம். ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு சிலர் பூர்வீகத்துல இருக்கக்கூடாது, சொந்த வீட்டுல இருக்கக்கூடாது, சொந்த ஊர்ல இருக்கக்கூடாதுங்கிற விதிகளை மீறி அவங்க அங்க இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு அந்த கோச்சார கிரகங்கள் நல்ல நேரங்கள் கூட வேலை செய்யாம போகுது அப்படிங்கறதா உண்மை.